ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸோட கதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அர்ஜுன், ஆதி, சம்பத், கார்த்திக் அண்ட் சந்துரு. இவங்க 5 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ்லயும் சரி, வெளியே எங்கேயாவது டூரு இல்லை அவுட்டிங் போகிறதுனாலுமே இவங்க 5 பேருமே சேர்ந்தே தான் போவாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்டு 2 டேஸ் ஹாலிடேஸ் அப்படின்ட்டா ஒவ்வொருத்தரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஸ்லீப் ஓவர் பண்ணுவாங்க. இப்போ சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜுன் வீட்டில் மற்ற 4 ஃப்ரெண்ட்ஸும் போய் தங்குவாங்க. அடுத்தது இன்னொருத்தரோட டர்ன். இந்த மாதிரி இவங்க ஸ்லீப் ஓவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்லீப் ஓவர் பண்ணும்போது அந்த 2 டேஸ் ஹாலிடேஸில் இவங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும். நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க. வீடியோ கேம்ஸ், அப்புறம் இது அவுட்டோர் கேம்ஸும் நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய ஹேபிட்டு. அதே மாதிரி ஒரு ஸ்லீப் ஓவர் நடக்குது சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸில். இவங்க எல்லாருமே ஆதி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆதி வீட்டில் ஸ்லீப் ஓவர் 2 டேஸ். அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆதிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்க 5 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்களுக்குலாம் தூக்கம் வரல. அதனால் ட்ரூத் ஆர் டேர் விளையாடலான்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் அவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி ட்ரூத் ஆர் டேர் விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ அதை ஆரம்பிக்கும்போது சம்பத் வந்து ட்ரூத் ஆர் டேர்ன்னு கேட்கும்போது நான் டேர் அப்படின்ட்டான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டான். இவங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்துட்டு அங்கே டெரேஸில் ஒரு புழு இருந்துச்சு, ஒரு நத்தை. அதை வந்து நீ சாப்பிட்ணும் அப்படின்ட்டாங்க. அதை பார்த்துட்டு அவன் ஃபஸ்ட்டு ஹெசிடேட் பண்ணான். இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நாங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற 4 பேரும் சம்பத்தை வற்புறுத்த, இல்லை எனக்கெல்லாம் தைரியம் இருக்குது, என்னால் சாப்பிட முடியும்ன்ட்டு அந்த நத்தையை எடுத்து சாப்பிட்டான். அந்த போட்டியில் அவன் ஜெயிச்சிட்டான். அப்புறம் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க லீவ் முடிஞ்சதும். சம்பத்க்கு நாளடைவில் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவனுக்கு உடம்புல ஏதோ ஒரு வலி, பெயின் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தான். வீட்டில் சொன்னான், எல்லாம் பண்ணாங்க, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டரால் இது எதனால் வலி வருதுன்னு அவங்களால டயக்னோஸ் பண்ணவே ரொம்ப டிலே ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் சம்பத் அவங்க அம்மா கிட்ட, இப்படி வந்து நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் விளையாண்டோம். அதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு நத்தையை சாப்பிட சொன்னாங்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அதை சொல்லிட்டான். அவங்க அம்மாவும் இமீடியட்டாக டாக்டர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் கோமாக்கு போயிட்டான். அவங்க அம்மா ரொம்ப அழுதாங்க, வருத்தப்பட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சம்பத்கான நிலையை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்ட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலேயே அவங்களால தங்களுடைய வாழ்நாளை சந்தோஷமாக மூவ் பண்ணவே முடியல. அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து அவன் கோமால இருந்து எந்திரிச்சிட்டான். எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தாலுமே அவனால் முழுசாக எந்திரிக்க முடியல. அவனுடைய கால்கள் செயலிழந்துடுச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தங்களோட தப்புக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் அந்த மன்னிப்பு கேட்கறதுக்கோ இல்லை அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு கூட சம்பத் சுய நினைவிலேயே இல்லை. அவனாவே இல்லை. அப்புறம் சில வருடங்கள் கழித்து அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். இது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் அதை விட அதிகமான பாதிப்பு
சம்பத்தோட பேரண்ட்ஸ்க்கு ஏற்பட்டுச்சு. எவ்வளோ நாள் பெத்து, வளர்த்து, ஆளாக்குன பேரண்ட்ஸ்க்கு சம்பத் வலிய நிரந்தரமா குடுத்துட்டு போயிட்டான். குட்டீஸ், இந்த கதை வந்து நான் நேம்ஸு, லொகேஷன் எல்லாமே நான் மாத்தி தான் சொன்னேன். ஆனா இது உண்மையாலுமே நடந்த கதை. ஃபாரின்ல. ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது, விளையாடுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா ட்ரூத் ஆர் டேர் ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. இந்த லிமிட்ட தாண்டி போயி, நீங்க வந்து ஒரு தைரியத்த உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காட்டணும்னு நெனைக்கிறேன்னு காட்டுறது, அது எந்த அளவுக்கு பின்விளைவுகள ஏற்படுத்தும்னு உங்களுக்கு இந்த கதை மூலமா புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க யார்கிட்ட உங்களோட தைரியத்த நிரூபிக்க முயற்சி பண்றீங்க? அதனால யாருக்கு என்ன லாபம்? சொல்லுங்க. உங்களுடைய டியூட்டி படிக்கிறது மட்டும்தான். அத தாண்டி வேற எதுவுமே இல்ல. நெறைய நல்ல விஷயங்கள கத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அறிவு நல்லா வளரும். ஆனா, நீ உன்னோட தைரியத்த காட்டு, உன்னோட பலத்த காட்டுன்னு நீங்க செய்யற ஒரு பிராக்டிகலான ஒரு விஷயம், அது உங்கள மட்டும் இல்ல, உங்கள சுத்தி இருக்கிற முக்கியமா உங்களோட பேரண்ட்ஸ அதிகமாவே பாதிக்கும். அத நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த நியூஸ் நான் ரீசென்ட்டா படிச்சதுனால தான் உங்ககிட்ட இத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெறைய குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் இந்த தப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நிமிஷத்துல உங்களோட என்ஜாய்மெண்ட், ஃபன், உங்களோட தைரியத்த ப்ரூஃப் பண்றேன்ட்டு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட வாழ்க்கைய எப்படியெல்லாம் திருப்பி போடும் அப்படிங்கிறது, அந்த டேர அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க யாருக்கும் நீங்க தைரியசாலின்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கோலன்னு அங்க பட்டம் கட்டினாலும் பரவால்ல. தப்பே கிடையாது. அதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா உங்கள வந்து எத்தன நாளைக்கு வந்து உன்னால இதெல்லாம் முடியாதுன்னு எத்தன நாள் சொல்ல முடியும்? அவங்க தொடர்ந்து சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு தான் வாய் வலிக்குமே தவிர, உங்களுக்கு இல்ல. அதனால இத புரிஞ்சு நடந்துக்கோங்க. பெத்தவங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கணுமே தவிர, துக்கத்த, வலிய குடுக்கக்கூடாது. இதுதான் கிட்ஸ். நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினது. புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க் யூ.